வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவு எடுக்க காலக்கெடு. உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய சட்டத்தின் கீழ் வக்ஃபு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாகிறது கேரளா. முதலமைச்சர் பினராயி விஜயன் அதிரடி. தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆசிரியர் கி. வீரமணி வலியுறுத்தல். ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. தமிழக ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய பல்வேறு மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கு அனுமதி வழங்க உத்தரவிட கோரி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இவ்வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்பு அமர்வுக்கு வந்தது. தமிழக ஆளுநர் கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள் மீது 3 மாதத்துக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிலைநாட்ட தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்துள்ளார். அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். சற்று முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய பல்வேறு மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கு அனுமதி வழங்க உத்தரவிட கோரி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரம் தொடர்பாக கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் ஆளுநரின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை என்றும் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதமான செயல் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் 3 மாதத்துக்குள்ளும் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கேரளா தற்போது அந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய வாரியம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கேரளா வக்ஃபு வாரியத்தின் பதவிக்காலம் புதிய சட்டம் அமலுக்கு வரும் முன்னரே முடிவடைந்ததால்
வக்பு வாரியத்தை புதிய சட்டத்தின் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டியது கட்டாயமாகியுள்ளது. அந்த வகையில் வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த ஒன்றிய அரசின் முயற்சிகளை ஆளும் இடதுசாரி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சியும் எதிர்த்து வருகின்றது. இந்நிலையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு கடந்த சனிக்கிழமை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருந்தார். தற்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாக கேரளா அமல்படுத்தியுள்ளது. வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆசிரியர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வந்த RN ரவி ஆளுநராக நீடிக்க கூடாது என்றும், தனக்கு இல்லாத வீட்டோ அதிகாரம் இருப்பதாக எண்ணி செயல்பட்டு வந்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும், மாநில உரிமைகளை பறிக்க ஆளுநர்களை கருவியாக பயன்படுத்துவோருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆண்களுக்கும் இலவச பயணம் குறித்த ஆர்வம் வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மகளிர் விடியல் பயண திட்டம் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் மற்ற மாநிலங்களிலும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த திட்டத்தை பெண்கள் மட்டும் பயனடையும் வகையில் இல்லாமல் ஆண்களும் பயனடையும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. இதற்கு தமிழக சட்டப்பேரவையில் பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் பெரியார் கொள்கைகளின் கீழ் பெண்களை மேம்படுத்த நோக்கில் இலவச பயணம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் நிதிநிலை சீராகும் பொழுது ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும் என்று பதில் அளித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே மாற்று கருத்திலே தொண்டி ECR சாலையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி. இருந்தாலும் அரசினுடைய நிதிநிலை, போக்குவரத்து கழகத்தினுடைய நிதிநிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை 3400 புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்துகளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை தென் பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆய்வில் உள்ளது என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, மதுரைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கில் நகர பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைத்திட கோரிப்பாளையம் பாலம், அப்பல்லோ பாலம் என 2 பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தென் பகுதியில் புறவழிச்சாலை அமைப்பது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தென்பகுதியில் இருக்கிற மதுரைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியில் இருக்கிற அந்த நெரிசலை குறைப்பதற்காக 2 பாலங்களை அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வச்சு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று கோரிப்பாளையம் பாளையம், இன்னொன்று அப்பல்லோ பாளையம். அவர் சொல்லுகிற அந்த தென்பகுதியில் இன்னொரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பது அது அவசியம்தான். ஆனால் அது சம்பந்தமாக துறையின் சார்பாக அது ஃபிட்டா என்பதை பார்ப்பதற்காக துறையில் ஆய்வில் இருக்கிறது. அது ஆய்வு முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிலையெடுப்புக்கு வேண்டிய பணத்தை ஒதுக்கி அந்த பணிக்கு முக்கியத்துவம் தரப்படும். காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல்
மிதமான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று அறிவித்துள்ளது. பரிந்துரைக்கப்படாத உரங்களை தென்னை மர வேர்களில் கட்ட வேண்டாம் என பூச்சியியல் ஆராய்ச்சி துறை பேராசிரியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொள்ளாச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து தென்னை மரத்தில் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளை பயன்படுத்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய பேராசிரியர், இதனை விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் பூச்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும், வேப்ப எண்ணெய் கரைசலை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தினார். அதேபோல் பரிந்துரைக்கப்படாத பூச்சிக்கொல்லிகளை தென்னை மரங்களில் கட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதனால் பேராபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரளாவில் உள்ள சீதோஷ நிலை வேற, இங்க உள்ள சீதோஷ நிலை வேற. அதனால அங்க அது ஒரு காரணமா இருக்கு. அது போக அங்க பூச்சி மருந்துகளை உபயோகப்படுத்துறதுடைய சதவீதம் குறைவு நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கை எதிரியை நம்ம பரிந்துரைக்கிறோம். இயற்கை எதிரியுடைய எண்ணிக்கை பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்தும் போது குறையும். இது போக நம்ம வேற என்ன சொல்லணும்னா, ஊடுபயிர்கள். இப்ப நம்மளே இங்க பார்த்தோம், தென்னை மரத்திலேருந்து இங்கே வயலில் இருக்கக்கூடிய தென்னை மரத்திலிருந்தே இதற்கான ஒட்டுணியை நம்ம கலெக்ட் பண்ணினோம். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம அதிகமாக நம்ம வயல்லையே இயற்கையாகவே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூச்சி மருந்து உபயோகப்படுத்துற சமயத்தில் இந்த இயற்கை எதிரியும் ஒரு பூச்சி தான். இந்த பூச்சியும் சேர்ந்து அந்த பூச்சிக்கொல்லிகளால் செத்துருச்சுன்னு சொன்னால் இயற்கையாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறையுது நமக்கு. அதனால நம்ம ஊடுபயிர் பண்ணுறது மூலமாக இதோடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக நம்மளுடைய பூச்சிகள் துறையில் இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அசடிராக்டின் அப்படிங்கிற ஒரு வேப்பம் பொருள்லேருந்து தயாரித்த ஒரு மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதை வேர் மூலமா செலுத்தினோம்னா இது எப்படி நடந்து நம்ம மேலே போய் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துதுங்கிற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் அரசரடியில் இறையியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றிய மாநில தலைவர் துரைபாண்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வு ஊதிய திட்டம், சரண் விடுப்பு சலுகை, மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர்கள் சண்முகராஜன், தண்டபாணி உட்பட 300க்கும் மேற்பட்ட மாநில, மாவட்ட, வட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விபத்தால் பாதிக்கப்பட்ட தந்தைக்கு உரிய சிகிச்சை அளித்து மீட்டு தரும்படி மகன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமணச்சேரியை சேர்ந்த சுதாகர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியுள்ளார். இதனை அடுத்து தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் 32 லட்சம் ரூபாய் வரை மருத்துவத்திற்காக செலவு செய்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு கூடுதல் தொகை தேவைப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் வேதனை அடைந்த அவரது மகன் குத்துச்சண்டை போட்டிகளில் தேசிய, மாநில அளவில் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களுடன் தனது தந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மனுவை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உரிய உதவிகளை செய்து தரும்படி உத்தரவிட்டுள்ளார். எங்க அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவர் ஒரு நாள் சம்பாத்தியம் தான் அவருக்கு. அவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு தஞ்சாவூர் காமாட்சி கொண்டு போயிட்டோம். குத்தாலம் மயிலாடுதுறையை கொண்டு வந்தோம். அங்கே பார்க்க முடியாதுன்ட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் கொண்டு போனோம். அங்கே எங்களால் பணம் கட்ட முடியல. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு வீடு, அதையும் அடமானம் வச்சுட்டோம். அந்த வீட்டு வர வேலை எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நிலம்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் அப்பாவோட சம்பளத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் அப்பா இந்தமாரி 4 மாதம் அடிபட்டு இதோட 4 மாதம் ஆகுது. 3 மாதம் கோமாலே இருந்தார். ஒரு 30 லட்சம் 38 லட்சம் செலவு பண்ணி பார்த்தோம். சொந்தக்காரங்களை நம்பி நாங்களும் அங்கே போய் சேர்த்தோம். அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ என்னன்னா, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போங்க, 10 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தலைக்கு கொண்டு போனால் நுரையீரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கட்டி பார்த்தோம். எங்களால் முடியல.
இதுக்கப்புறம் மேலும் இதுக்காக எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் இல்லை, எதுவுமே கிடையாது, எங்கள்கிட்ட நடுத்தரில் நிற்கிறோம். சாப்பிட கூட எங்களுக்கு காசு கிடையாது. நான் எங்கள் தாத்தா வீட்டில் தான், பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் எங்கள் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. கொஞ்சம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மயிலாடுதுறையாக நிறைய மெடலு சர்டிஃபிகேட்லாம் நான் வந்து நல்லா விளாண்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து பாக்ஸிங்கில் இருக்கேன். 3 வருஷமாக நானும் விளாண்டுட்டு தான் இருக்கேன். நானும் மெடல் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவல் மெடல் பண்ணியிருக்கேன். நானும் எங்களுக்கு இந்த உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க. மயிலாடுதுறை நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் திறந்து வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மயிலாடுதுறை அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் திறந்து வைத்தார். தொடர்ந்து நீர்ச்சத்து பொருட்களை பாதசாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வின் போது நகராட்சி தலைவர் செல்வராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வளையாம்பட்டு பகுதியை சேர்ந்த நிசார் அகமது அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினர். தென்காசி ஸ்ரீ உலகம்மன் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தென்காசி காசி விஸ்வநாதர் உடனுரை அருள் தரும் ஸ்ரீ உலகம்மன் திருக்கோவில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகதிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடும் நடைபெற்று ராஜகோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தன பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த முருகன் ரயில்வே வேலை வாங்கி தருவதாக கூறி சுடலைமணி, சரவணன், விக்னேஷ் மற்றும் பிரபு என 4 பேரிடம் இருந்து 41,78,000 ரூபாய் வரை வாங்கியுள்ளார். இதனிடையே அவர்களுக்கு ரயில்வேயில் வேலை கிடைத்து விட்டதாக ரயில்வே துறையின் உத்தரவு கடிதமும் அடையாள அட்டையும் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து டெல்லிக்கு சென்று ரயில்வே துறை அலுவலகத்தில் விசாரித்த போது அது போலி என்பது தெரிய வந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்த 4 பேரும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் சிக்கி மாடுகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மௌகரம்பட்டி பகுதியில் சென்னையில் இருந்து சேலம் சென்ற ரயிலில் சிக்கி 7 எருமை மாடுகள் உயிரிழந்துள்ளன. இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்த எருமை மாடுகள் ரயிலில் கொண்டு வரப்பட்டவையா அல்லது மேய்ச்சலுக்கு விடப்பட்டவையா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக 2 விரைவு ரயில்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அண்ணாமலையார் கோவிலில் 3,79,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைக்க பெற்றுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசி பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று அண்ணாமலையார் கோவில் உண்டி மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கேஸ்வரர் கோவில்களில் வைக்கப்பட்ட உண்டியல்கள் என அனைத்து உண்டியல்களின் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 3,80,20,354 ரூபாய் பணமும் 225 கிராம் தங்கம் மற்றும் 1,765 கிலோ வெள்ளி என காணிக்கையாக கிடைக்க பெற்றுள்ளது. சாலை பணிகளுக்காக ஒப்பந்த நிறுவன மேலாளரிடம் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊராட்சி உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த நிர்மல்குமார்
திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் லிங்கேஸ்வரனிடம் சாலை பணிகளுக்கான காசோலியை வழங்குவதற்கு லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அவர் வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்து 30,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குடியாத்தத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறைந்து வருவதால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 8,022 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 103 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விதித்த வரியை திரும்ப பெறாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க பொருட்களின் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்புக்கு பல்வேறு நாடுகள் கடும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு சீனா 34% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீனா மீது கூடுதலாக 50 விழுக்காடு வரியை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் சீனா விதித்த வரியை திரும்ப பெறாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிற நாடுகளுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவு எடுக்க காலக்கெடு. உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலமாகிறது கேரளா. முதலமைச்சர் பினராயி விஜயன் அதிரடி. தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆசிரியர் கி. வீரமணி வலியுறுத்தல். ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்க பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.